பேட் அக்லி படத்துடைய தியேட்டர் டிக்கெட் ரிலீஸ்க்கு எல்லாருமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஏப்ரல் 10 கிடையாது, மே 1 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரமா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்களாமா. டேட் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க மே 1க்கு, நம்ம ஏகே பர்த்டே அன்னைக்கு. அதனால மே 1க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. பட் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றது தான். அதையும் தான் பார்த்தீங்கன்னா மைத்ரி மேம்பர் சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்க தகவல் படி குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது மே 1 தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகரா வெயிட் பண்ணலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. அண்ட் காட் பிளஸ் யூ மாமே அப்படின்ற ஒரு தரமான சாங், அதுக்கு நம்ம கல்யாண் மாஸ்டர் அவர்கள் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த சாங்ல ஜிவி பிரகாஷ் குமாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் செட்டு போட்டு ஒரு தரமான சாங் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் டைம்ல அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் ஆயிருந்துச்சு, அதெல்லாம் பார்த்திருந்தோம். நம்ம ஏகே வந்து இந்த சாங்ல ஒரு பயங்கரமான மொமெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்துல நம்ம ஏகே ஒரு கேங்ஸ்டர், லோக்கல் அப்படின்ற 3 ரோல்ல ப்ளே பண்றதுனால, குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு 3 ரோல்ல ப்ளே பண்றதுனால நம்ம ஏகேவோட டான்ஸும் சரி, படத்துல வர டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா காட் பிளஸ் யூ மாமேக்கு வந்து பயங்கரமான வெயிட்டிங். ஸோ நீங்க யாரெல்லாம் இந்த சாங் வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே குட் பேட் அக்லி படத்துல இருந்து டீசர் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த நிலைமையில இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து என்ன மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.